ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் தொடர்ந்து வீடியோ போட முடியல. எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இடுப்பு எலும்புக்கு வலுவூட்டக்கூடிய உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த களி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்து 50 கிராம் எடுத்து வறுத்து மிக்சியில் திரித்து எடுத்துக்கிட்டு நல்லா கருப்பட்டி காய்ச்சி அதோட நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்தையும் போட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டு இருக்கணுங்க. கட்டி விழக்கூடாது, அப்போ தான் களி நல்லாயிருக்கும். அப்படி கிண்டிக்கிட்டு இருக்கும்போது 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. வெறும் உளுந்து மாவுன்னா வழுக்குன்னு இருக்குங்க. அரிசி மாவு சேர்த்திங்கன்னா அல்வா மாதிரி சூப்பராக இருக்கும். கிண்டிக்கிட்டு கைவிடாமல் கிண்டி நல்லெண்ணெய் எவ்வளோ தூரம் நல்லெண்ணெய் சேர்க்குறது உடம்புக்கு நல்லதுங்க. பெண்களுக்கு மாதவிலக்கு வந்தோடனே இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குடிச்சது இதை கொடுப்பாங்க. குழந்தைகளுக்கும் கொடுங்க, ரொம்ப நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.